பிரதமர் மோடி அவர்களை நாங்கள் கடுமையாக விமர்சிக்கிறோம். அப்படி நாங்கள் விமர்சித்தாலும் இப்போது மோடிக்கு நீங்கள் வாக்கு போடுவீர்களா அல்லது ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு, நான் இவர்ன்னு சொல்ல வேற நீதிபதியே போடுவீங்களான்னா நான் மோடிக்கு தான் போடுவேன். அவங்களுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுவதல்ல, கார்த்திகை தீபத்தை மசூதிக்கு பக்கத்தில் ஏற்றணும். மதுரையை போர்க்களமாக்க வேண்டும், மதுரையை அயோத்தியாக்க வேண்டும் என்பதுதான் அவங்க நோக்கமா இருக்கு. உண்மையில சங் பரிவாருக்கு இணக்கமாக அவங்களுடைய அங்கீகாரத்தை பெற்றவர்கள் தான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக அப்படின்றது கூடுதலாக இப்போது வரக்கூடிய. This is something that we need to think about. நம்ம ஊர் பெட்டரா இல்லையா? அப்படி பார்த்தா என்ன சொல்றாரு, நான் ஒத்த ஆளுதான் அங்க ஒரு எஸ்சி ஜட்ஜு கூட, எஸ்சி கிடையாது, எஸ்சி கிடையாது, ஓபிசி கிடையாது அப்படிங்கிறாரு. இதுதான் வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு அதை பேராசிரியர் மோகன் கோபால் இதுல இந்த காம்போசிஷன்ல இப்ப கூடுதலாக என்னன்னா, ஒரு வீடு வச்சிருக்க, நிலம் வச்சிருக்கேன், பக்கத்துல இன்னொரு நிலம் வச்சிருக்காரு. ரெண்டு பேருக்கும் இடையில யார் யாருக்கு இந்த வரப்பு எங்க வரணும், குறுக்க நிக்கிறது எது அப்படின்றத வரையறுக்கிறத சர்வேயர் சண்டை வந்துட்டான். சண்டை வராட்டி கவலை இல்லை. அப்ப இந்த தகவலை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை, இந்த திருப்பரங்குன்றம் சம்பந்தமான வழக்கு இருக்கு. அந்த திருப்பரங்குன்றம் வழக்குல இப்போது நான் மீதியை பத்தி பேச போறது இல்லை. 1923, 1996, 2014, அதெல்லாம் 2017 அதெல்லாம் சொன்னார். நான் பேச போறது இப்போ கார்த்திகை தீபம் 3/12 இன்னைக்கு வந்தது சம்பந்தமான அந்த தீர்ப்பு இருக்கே, அதுல மட்டும் ஒரு சில செய்திகளை நான் சொல்ல போறேன். என்னன்னா, அதே நேரத்தில் மொத்தம் 3 தீர்ப்புகள் வந்தது ஒரே நேரம். கிட்டத்தட்ட என்னன்னா 28/11, நீங்க உங்க டைரியை பாருங்க, 28/11/2025 வெள்ளிக்கிழமை. ஏன் அதை நான் சொல்றேன்னா, அடுத்து 1/12/2025 திங்கட்கிழமை, 1/12 இருந்து உயர்நீதிமன்றத்தில் ரோஸ்டர் போர்ட்போலியோ மாறுது. அப்போ ஜிஆர் சாமிநாதனுக்கு இந்த போர்ட்போலியோவில் கடைசி ஒர்க்கிங் டே 28/11. இது முக்கியமானதுங்க. இல்ல, இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு நீதிபதியை பொறுத்தவரை இந்த வழக்கை நானே முடிக்க போகிறேன் என்று சொல்வது நியாயம் அல்ல. அப்போ இந்த வழக்கு என்ன பண்றாரு, மொத்தம் 3 வழக்குகளையும் அதை 28/11 முடிச்சிடுறாரு. இந்த கார்த்திகை தீபம் சம்பந்தமான திருப்பரங்குன்ற வழக்கு இருக்கே, அந்த வழக்கை தீர்ப்பை 1ஆம் தேதி சொல்றாரு, 3ஆம் தேதி ஏத்தணும்ட்டு. எங்க ஏத்த சொல்றாரு? ஏன்னா இப்ப அவங்க சொன்னார் பாருங்க, இப்போ சங் பரிவார் இந்தியா முழுவதும் பொய் சொல்கிறார். என்ன பொய் சொல்றாங்க? மதுரையில திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏத்தல அப்படின்றாங்க. ஏப்பா உண்மையா? நீங்களே சொல்லுங்க. கார்த்திகை தீபம் ஏத்தியாச்சு, எங்க ஏத்தல? RSS சொல்ற இடத்துல ஏத்தல, தர்கா பக்கத்துல ஏத்தல, எங்க வழக்கமாக ஏத்திட்டு இருக்கோம் அங்க சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நம்ம நம்புறாங்க. எப்பா ஏத்தனா என்ன தப்பு? நாங்க சொல்லுங்க, கோயிலே சொல்றது இங்கதான் ஏத்தன, வேற இடத்துல ஏத்தக்கூடாதுன்ட்டு. 2வது 2 நாள் ஏத்தலான்னாரு யாரு? சாமிநாதன். பெஞ்சில் அதிகம் கூடாதுன்ட்டாங்க, 1 நாள் தான். அவர் சொன்னாரு 3ஆம் தேதி 4ஆம் தேதி 2 நாளாம் கார்த்திகை. நமக்கு தெரியாது, ஒன்று சிவன் கார்த்திகை, ஒன்று விஷ்ணு கார்த்திகை. இது கூட ஒரு சின்ன தகவல். முதல்ல கார்த்திகை தீபம் என்பதே ஈவன் இந்துக்கள் நம்பிக்கையைப்படி கூட அடிப்படையில் அது சிவனுக்கான பண்டிகை. எங்க திருவண்ணாமலையிலே அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றுவதுதான். அதே மாதிரி எல்லா சிவன் கோயில் ஏற்றுவோம், இங்கே ஏத்துறாங்க, முருகன் கோயில் ஏத்துறாங்க, அங்க ஏத்துறத பத்தி பிரச்சனை இல்லை. அப்போ 1/12 அன்று இதை 3ஆம் தேதி ஏத்தணும்னு அந்த போடுற வழக்கு இருக்கு பாருங்க, அது தாக்கலானதே ஒரு 20ஆம் தேதி வாக்குல தான் தாக்கல் ஆகுது அந்த வழக்கு. அது ஒரு எப்படின்னா மொத்தம் ஒரு 4 வழக்குகள் தாக்கல் ஆகிறது. அதையெல்லாம் மீதியெல்லாம் நீங்கெல்லாம் ஹைகோர்ட்ல வழக்கு போட்டீங்கன்னா உங்க வக்கீல் சொல்லுவாரு, இன்னைக்கு வழக்கு போட்டப்ப 1 வாரம் ஆகும், அதுக்கு நம்பர் ஆகி லிஸ்ட் ஆக
அது எப்படின்னு தெரியாதுங்க. இந்த வழக்கெல்லாம் அன்னைக்கே அன்றே இல்லைங்க. நீங்க அந்த விவரம்லாம் இருக்கு. நான் இன்னைக்கு போடுறாங்க, அன்னைக்கே நம்பராய் அதுக்கு அடுத்த நாள் லிஸ்ட் ஆகி அத தாக்கல் என்னைக்கு செய்கிறார்களோ அன்றே நம்பராகி உடனடியாக அடுத்த நாளே அது வந்து பட்டியலிடப்படுகிறது. எல்லாமே 20 தேதி வாக்கில் போட்டு எல்லாமே 28 தேதிக்குள்ள முடியுது. 28க்குள்ள முடிஞ்சு 1ஆம் தேதி இன்னைக்கு இதில் தீர்ப்பு வருது, 3ஆம் தேதி சொல்லி. அப்போ இந்த 1ஆம் தேதி சொல்ற அந்த தீர்ப்புல 3ஆம் தேதி இன்னைக்கு நான் சொல்ல போறது 3ஆம் தேதி இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஏத்தணும். எங்க ஏத்தணும்? அங்க தர்கா பக்கத்துல ஏத்தணும். அதுக்கு பேரு தீபத்தூன்னு சொல்றாங்க. இப்ப சொல்ற புதுசா அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க, அவங்க அது சொல்றாங்க. அதை ஏத்தல். அப்ப 3ஆம் தேதி இன்னைக்கு ஏத்தல, கோயில் நிர்வாகம் ஏத்தல. அதான் முக்கியம். நாம இல்லைங்க, இந்த கோயில் நிர்வாகம் இதுல ஏத்துறதுக்கு பிரியப்படல, அரசும் ஏத்தல. உடனே 3ஆம் தேதி இன்னைக்கே நீங்கெல்லாம் ஒரு கண்டெம்ட் போடுங்க. நீங்க ஒரு கண்டெம்ட் வழக்கு போட்டீங்கன்னா அது வரது எப்ப வரும்னே தெரியாது. இதுக்கு நான் சொன்ன ரிட்டு போட்டது இன்னைக்கு போட்டு அடுத்த நாள் வந்து கண்டெம்ட் அன்னைக்கே போட்டு அன்னைக்கே வந்து 3ஆம் தேதி கண்டெம்ட் போடுறாங்க. எப்ப போடுறாங்க? 6 மணிக்கு தான் ஏத்தணும், மத்தியானமே போடுறாங்க. அந்த கண்டெம்ட் வந்து என்ன கொடுக்கப்படுது, நம்பர் ஆகுது, 6 மணிக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. பாருங்க எப்படி எல்லாம் வேலை நடக்குதுன்ட்டு. அப்ப அந்த கண்டெம்ட்ல 3ஆம் தேதி இன்னைக்கு அவர் 6 மணிக்கு என்ன சொல்றாரு, நீங்க அதை போய் உடனே வந்து அந்த 3ஆம் தேதி இன்னைக்கு இதை ஏத்தல. இன்னைக்கு ஏத்தா தொட்டு 4ஆம் தேதி இன்னைக்கு மூணாம் தேதி சாரி எனக்கு அந்த வழக்கினுடைய 3ஆம் தேதி அவர் CISF, அதாவது அது உங்களுக்கு தெரியும், அதாவது உயர் நீதிமன்றத்திற்கு பாதுகாவலுக்காக சமீபத்தில் அதாவது 2015-16 ஆண்டு காலத்துல இது ஒரு தண்ட செலவு. நம்ம ஆமா அதுக்கு நான் எத்தனை லட்சங்கள் தெரியல, 50 லட்சமா 70 லட்சமா அதுக்காக கொடுக்குறாங்க. இங்க நமக்கு தேவையில்லை. வட இந்தியாவில் இந்த குண்டு கலாச்சாரம் இருக்கிறது தேவை. நம்ம ஊர்ல எங்கன்னா குண்டு எங்கன்னா இருக்காங்க. அப்போ இந்த CISF வந்து காவலுக்காக இருக்கிறத அனுப்பி ஏத்த சொல்றாங்க. ஏற்றினால் அங்க போறப்போ அவங்க தடுக்கப்படுகிறார்கள். என்ன காரணம் சொல்றாங்கன்னா, காவல்துறையிலிருந்து கலெக்டர் 144 தடை உத்தரவு போட்டிருக்காரு, அதனால போக கூடாதுன்றாங்க. அப்போ 4ஆம் தேதி அப்போ இவங்க திரும்பி வராங்க. அந்த வழக்கு 4ஆம் தேதி மீண்டும் போடுறாரு. அடுத்த எவ்வளவு வேகமா விசாரிக்கிறாரு பாருங்க. நம்ம மீதி வழக்குல அவங்களுக்கு பென்ஷன் வரலன்னு கேளுங்க, உடனே வராது. வேற எதனா அவங்க நில பிரச்சனை கேளுங்க, வராது. 4ஆம் தேதி இன்னைக்கு வழக்கு விசாரிக்கிறாங்க, ரொம்ப வேகமா விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிட்டோம். அப்ப நான் கேட்கறது இதுதான். 4ஆம் தேதி இன்னைக்கு வந்து சொல்றாங்க அரசுல அங்க 144 தடை உத்தரவு போட்டிருக்குங்க, அதனால இப்படி போய் ஏத்துறதுக்கு அனுமதி இல்லைன்ட்டு உடனே அவர் 144 தடை உத்தரவை ரத்து செய்கிறார். அதான் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். 144 தடை உத்தரவை ரத்து செய்ய சொல்லி வழக்கு இல்லை. வழக்கு இல்லாத போது, ஒரு பிரேயர் இல்லாத போது, ஒரு கோரிக்கை இல்லாத போது அந்த 144 தடை உத்தரவை யார் எதிர்பார்க்கவே இல்லை. கேட்கிறாங்க, ஏன்பா போகல? CISF சொல்றான் அடுத்த நாள் 4ஆம் தேதி, சார் 144 தடை உத்தரவு இருக்கான். உடனே போலீஸ கேட்கறாங்க, கலெக்டர் ஆமாங்க தடை உத்தரவு இருக்கு. தடை உத்தரவை நான் ரெக்வஸ்ட் பண்றேன். எங்க நான் இப்ப என்ன கேட்கறேன்னா, இப்போ ஜனநாயகன் படத்துல ஒரு தீர்ப்பு சொன்னாங்க, கேட்டீங்களா? படிச்சீங்களா? இங்க இருக்க வக்கீலா இருந்தா கேட்கிறேன். ஜனநாயகன் தீர்ப்பு வழக்குல ஆஷா நீதிபதி என்ன சொன்னாங்க, இந்த படத்தை சென்சார் போர்டு அனுமதிச்சு வெளியிடணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. அதுக்கு மேல பெஞ்சுக்கு போச்சுங்க. பெஞ்சுக்கு போன உடனே பெஞ்சில் என்ன சொன்னாங்கன்னா, வாய்ப்பு தராமல் இந்த நீதிபதி உடனே போட்ட 2 குற்றம் சொன்னாங்க. உடனே அவங்களுக்கு வாய்ப்பு தரணும். அந்த வாய்ப்பு இங்க GR சாமிநாதன் கொடுத்திருக்காருன்ற வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது தான் சொன்னது முக்கியம். என்ன சொன்னாங்கன்னா, அதுல ஒரு உத்தரவு போடுறாங்க. அதுல அவங்க வந்து மீண்டும் மறுபரிசீலனைக்காக அதை அனுப்புறதா போர்டு சொல்லுது. அதை வந்து
அதை வந்து குவாஷ் பண்ண சொல்லி பிரேயர் இல்லை. அப்படி இருக்கும்போது அதை ஆஷா எப்படி குவாஷ் பண்ண முடியும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அத அந்த கேள்வி 144க்கு பொருந்தமா பொருந்தாங்க. 144 இப்ப ஜனநாயகனுக்கு பெஞ்சு, நம்முடைய டிவிஷன் பெஞ்சு தலைமை நீதிபதி அமர்வு சொன்ன அந்த தீர்ப்பு இந்த 144 தடை உத்தரவு பொருத்தப்பட்ட 144 தடை உத்தரவை ரத்து செய் என்கின்ற வழக்கு இல்லாமல், அந்த கலெக்டரை வந்து கூப்பிட்டு கேட்காமல், அவருக்கு கவுண்டர் போடுவதற்கு பதில் போடுவதற்கு வாய்ப்பு தராமல், அதான சொன்னாங்க ஜனநாயகனுக்கு வாய்ப்பு தராம நீங்க எப்படி போடலாம்? சென்சார் போர்டு வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா? இது வந்து கண்டெம்ட். அது வந்து ரெகுலர் வழக்கல. கண்டெம்ட்னா அதுக்கு என்ன அவசரம்? கண்டெம்ட்ல 1 மாதம் அறிவிப்பு கொடுக்கணும்ன்றது. கண்டெம்ட் சட்டத்துல 1 மாதம் அறிவிப்பு கொடுக்கணும்ன்றது. சரி, நீ பண்றன்னா கூட கேட்காம எப்படி நீ பண்ற? இது நான் சொல்லக்கூடிய முதல் இது. இதோட அதை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ள போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? 4ஆம் தேதி இன்னைக்கு இது கோஷ் பண்றாரு. அதுக்குள்ள அப்பீல் போறாங்க. அப்பீல்ல போனா அப்பீல்ல இருக்கக்கூடியவரு அதை என்ன சொல்றாருன்றதை பத்தி சொல்ல, அவர் வந்து இதை பத்தி எல்லாம் தவறா சொல்ல. இப்போ ஜனநாயகனுக்கு இருக்கக்கூடிய 2 நீதிபதி அமர்வு சொன்ன மாதிரி இங்க சொல்லலைன்றது என்னுடைய வருத்தம். அது பரவாயில்ல, ஒரு பக்கம் இருக்கு. அதுக்குள்ள இப்போ விவாதத்துக்கு போக வேண்டாம். அதே நேரத்தில் இன்னும் 2 தீர்ப்புகள் முக்கியமானதாக நான் முன்னாடி சொல்ல நினைக்கிறேன். திருப்பரங்குன்ற தீர்ப்பு வந்து இஸ்லாமியருக்கு எப்படி எதிராக கட்டமைக்கப்பட்டதோ அவங்க நோக்கம் தான். ஏங்க, அவங்களுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுவதல்ல, கார்த்திகை தீபத்தை மசூதிக்கு பக்கத்துல ஏற்றணும், தர்காவுக்கு பக்கத்துல ஏற்றணும், இஸ்லாமியருக்கு தொந்தரவு கொடுக்கணும். அதற்கு அவர் சொன்னாரே, தமிழ்நாடை முழுக்க ஒரு RSS போர்க்களமாக, பாசிசத்தின் தமிழ்நாடு முழுக்க இல்லைங்க, மதுரையை போர்க்களமாக்க வேண்டும், மதுரையை அயோத்தியாக்க வேண்டும் என்பதுதான் அவங்க நோக்கமா இருக்கு. உண்மையில அவங்க கண்ணு விட்டு போச்சு. அதான் இதுல பிரச்சனை. இதுல என்னன்னா, எச் ராஜா சொன்னார். அவங்க சொன்னாங்க என்னது, இதை அயோத்தியாக மாற்றுவோம் சொன்னார். அப்புறம் இந்த இடத்தில் தீபம் ஏற்றியே தீர்வோன்ட்டு ஜட்ஜு கூட சொல்றாரு. எனக்கு புரியல, இன்னும் வழக்கு இன்னும் இருக்கு, ஆனா இப்பவே சொல்றாரு. அதுக்காக தான் நாம வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, போற இடத்துல இப்ப கூட நான் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு விழாவுக்கு போறாரு, அங்க வந்து நான் ஏத்துறேன்றாரு ஒரு பள்ளி விழாவில். அதனாலதான் நாம என்ன சொல்றோம்னா, அரசமைப்பு சட்ட சுடரை ஏற்றுகிறோம் என்று சொல்லும். அவங்க சனாதான சுடரின்றதுக்கு பதிலாக நம்ம இதை சொல்றோம். அப்போ அதே குரலை மோகன் பகவத் சொல்றாரு. இங்க இந்த இடத்துல மசூதிக்கு பக்கத்துல தீபம் ஏற்றப்பட வேண்டும். அமித்ஷா சொல்றாரு, தர்மேந்திர பிரதான் சொல்றாரு. இப்போ புதியதாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க நட்டா இடத்த வந்திருக்கக்கூடிய நிபின் சொல்றாரு, இந்த இடத்த இது பண்ணு. இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சர்ச்சையாக பார்க்கிறோம். இங்க அவங்களுக்கு எப்படியான ஒரு பிரச்சனை கொண்டு வரணும், இஸ்லாமியர் இந்துக்களும் மோத வேண்டும். அதுதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அல்லது கிறிஸ்தவர்கள் அன்னைக்கு மீதி 2 தீர்ப்பு சொன்ன பாருங்க, அது அதிகமாக பேசப்படாத தீர்ப்பு. ஒன்று, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள்பட்டி என்ற ஊரில் இருக்கக்கூடிய மண்டு கோயில் என்ற இடம். மண்டு கோயில்னா அவரே சொல்றாரு, அந்த மண்டு கோயில் அந்த தீர்ப்பை 2/12 அன்னைக்கு அந்த தீர்ப்பு சொல்றாரு. ஏன்னா 28 அதுக்கு முன்னாடியே ரிசர்வ் பண்ணிடுறாரு. 2/12 அன்னைக்கு தீர்ப்பு சொல்றாரு. மண்டு கோயில்ன்ற கோயிலை பத்தி சொல்றாரு. அங்க கோயில் இல்லை. கோயில்னா கோபுரமோ சுற்றுச்சுவரோ அல்லது சாமி சிலையோ எதுவும் இல்லைங்க. அது அரசுக்கு சொந்தமான ஒரு இடம். அங்கே இதெல்லாம் அவர் சொல்றது, நான் சொல்ல. தீர்ப்பிலே GR சாமிநாதன் சொல்றதா நான் சொல்றேன். நீங்க போய் பார்த்துக்கலாம், அந்த தீர்ப்பை கூட பார்த்துக்கலாம். அந்த விவரம் எல்லாம் கூட கூகுள்ல கிடைக்கும், நீங்க பார்த்தீங்கன்னா. சொல்றாரு, அந்த மண்டு கோயில்ல அது வந்து அரசுக்கு சொந்தமான இடம். அது புதர் மண்டி கிடக்கிறது. அது கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதி. அங்கே ஏற்கனவே அந்த இடத்துல தாசில்தார் உத்தரவு போட்டிருக்காரு, இது சர்ச்சைக்குள்ள பகுதி, இதில் யாரும் பிரவேசிக்க கூடாது உத்தரவு போட்டிருக்காரு. அங்க ஏற்கனவே 21 FIR இருக்கு, 2 மதத்துக்களை, கிறிஸ்தவர்கள் இந்துக்களுக்கான சண்டையில. அதில் ஒத்த வழக்கு போடுறான். இந்த மண்டு கோயில்ல நான் கார்த்திகை தீபம் ஏற்றணும்.
இதுல என்ன முக்கியம் கேளுங்க. அந்த அதை வந்து 2/12 ஏத்தணும்னு உத்தரவு போடுறாரு. 3/12 4/12 ஏத்தணும்னு உத்தரவு போடுறாரு. ஆனா 3/12 அங்க ஏத்தல. ஏன்னா அங்கேயும் 144 போடுறாங்க. இங்க மட்டும் இல்ல, அங்க இருக்க கலெக்டரும் 144 போடுறாரு. இந்த வழக்குல, இந்த 2/12 கொடுத்த வழக்குல எஸ்பியும் கலெக்டரும் கட்சி கிடையாது. அவர்களுக்கு உத்தரவளிக்கப்படவில்லை, அவர்களிடம் எதுவும் கேட்கப்படவில்லை. 3ஆம் தேதி இன்னைக்கு இதுலயும் கண்டெம்ட் எடுத்து 3ஆம் தேதி இன்னைக்கு மதியானமே அவர் சொல்றாருங்க. 3ஆம் தேதி கண்டெம்ட் அதை எடுத்து அன்னைக்கே மதியானம் 3:15 வாங்கன்றாரு. 3:15 வராங்க அவங்க. அங்க இருக்கக்கூடிய கலெக்டரும் எஸ்பியும் வந்து நீங்க வந்து இதை நீங்க எப்படி போட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவங்களும் சொல்றாங்க அதுல என்ன கரெக்டா. அவங்க அன்னைக்கே 3ஆம் தேதி 3:15 அவர் வர சொல்றாரு, அவங்க கட்சி இல்லாட்டி கூட. இது இது வந்து இது ஒரு முக்கியமான இந்த வழக்கா பார்க்கிறேன். ரெண்டாவது இன்னொரு வழக்கு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிள்ளியூர் வட்டத்தில் இருக்க பைங்குளம் கிராமத்தில் இருக்க மயிலாடும்பாறை என்ற இடம். அங்க இருக்கக்கூடிய அந்த வழக்குல, அந்த இடத்துல நான் வந்து 12ஆம் தேதி இன்னைக்கு அங்க போயிருந்தேன். அங்க குளித்துறை போயிருந்தேன். குளித்துறையில இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல அந்த இடம் இருக்கு. நானே போய் நேரா பார்த்தேன் என்னன்ட்டு. அந்த இடத்துக்கு அந்த அந்த சின்ன பாறை, ஏன்னா இந்த அகால் அளவு கூட இருக்காது அந்த பாறை, இந்த உயரத்துக்கு. அந்த பாறைக்கு எதிர்த்த மாதிரி சிஎஸ்ஐ சர்ச் இருக்கு. அதான் பிரச்சனை. இங்க எப்படி மசூதியும் இதுவும் பிரச்சனையும், அதே மாதிரி பிரச்சனை வந்து அங்க இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ சர்ச். இதுல 1981 எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த போது அந்த சர்ச்சுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற அந்த அந்த அது பேர் என்ன, அந்த மயிலாடும் பாறையின் பேர்ல ஒரு முருகர் சிலையை வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப கலெக்டர், எம்ஜிஆருடைய ஆட்சியில் கலெக்டர் உத்தரவு போட்டு அகற்றப்படுது. ஏன்னா அனுமதி இல்லாமல் வைக்கக்கூடாதுன்னு அகற்றப்படுது. இப்ப 45 வருஷம் ஆகுதுங்க அது போய். இப்போ 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 ஒரு வழக்கு போடுறான் ஐயா கிட்ட. அந்த வழக்குல தான் இவரு இதை வந்து அந்த 26ஆம் தேதி இன்னைக்கு தீர்ப்பு கொடுக்குறாரு. 26/11/2025 இன்னைக்கு அதை தீர்ப்பு தராரு. அதுல என்ன முக்கியம்னா, அதுல ஒரே ஒரு இதை மட்டும் படிக்கிறோம் பாருங்க. இதுல இதுதான் கிள்ளியூர் வட்டம் பைங்குளம் கிராமம் ஊற்றுக்குடியில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ ஆலயம் அமைந்துள்ளது. ஊற்றுக்குடியில் அமைந்துள்ளது. ஆலய சொத்தின் முன்பு கிழக்கு பக்கம் தொட்டு அருகில் அரசு புறம்போக்கு நிலம் சர்வே எண் 218/1 ஆகும். அந்த பகுதியானது பாறைகள் நிறைந்த பகுதி. அந்த அரசு புறம்போக்கு நிலத்தில் திடீரென சுமார் 1 மாதத்திற்கு முன் சிலையுடன் கூடிய பீடம் புதியதாக அமைக்கப்பட்டுள்ளதாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக புதுக்கடை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் 1 வார காலத்திற்குள் அரசு புறம்போக்கு நிலத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள கட்டுமானங்களை அகற்றி பழைய நிலைக்கு கொண்டு வர புதுக்கடை காவல் ஆய்வாளர் மற்றும் கிள்ளியூர் வட்டாட்சியருக்கு அறிவுறுத்தப்பட்டதுன்றது கலெக்டரோட உத்தரவுங்க. இந்த வழக்குல கலெக்டர் பார்ட்டி கிடையாது. இந்த உத்தரவை ரத்து பண்றேன். நான் மறுபடியும் ஜனநாயகனை கேட்கிறேன். இல்ல கலெக்டர் பார்ட்டி கிடையாது. இந்த வழக்கோட கோரிக்கையும் கலெக்டர் உத்தரவை ரத்து பண்ணுன்னு கிடையாது. கோரிக்கையும் கிடையாது. நீங்க வக்கீலா தான் தெரியும். அதுக்கு பேர் செக்ஷியராரிம்பாங்க, குவாஷும்பாங்க, ரத்து செய் என்பார்கள். கோரிக்கையும் அது கிடையாது. எனக்கு முருகன் சிலையை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுன்றதான் கேட்கிறாரு. அது கலெக்டர் உத்தரவு ரத்து பண்ணுன்னு கோரிக்கை இல்லை. கலெக்டர் கட்சி கிடையாது. கலெக்டரை கேட்கல, அதை ரத்து பண்றாரு. ரத்து பண்ணி அங்கேயும் இதே மாதிரி அங்க உத்தரவு போடுறாரு. என்னன்னா இந்த இதுக்கு அந்த அந்த மயிலாடும்பாறைக்கு ஒரு பக்கத்திலேயே ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது, 500 மீட்டர் இடை பக்கத்திலே ஒரு முருகன் கோயில் இருக்கு. பெரியதான முருகன் கோயில் இருக்கு. அதே மாதிரி பக்கத்திலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்கிறது. அவர்களுக்கு அது இல்லை, சிஎஸ்ஐ சர்ச் இருக்கு. அதுக்காக அவங்க அங்க அங்க வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப நான் மீண்டும் கேட்பது,
ரெண்டுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். ஜனநாயகனுக்கு ஒரு நீதி, இந்த வழக்குகள்ல ஒரு நீதி தான். ஜனநாயகன்ல நீங்க என்ன சொல்றதோ தலைமை நீதிபதி அமர்வு சொன்னது இதற்கு பொருந்தாதா? தலைமை நீதிபதி அமர்வு சொன்னார்கள், இதில் அந்த சென்சார் போர்டினுடைய குறிப்பிட்ட அந்த அதிகாரி போட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றால் அதற்கான கோரிக்கை இருக்க வேண்டும். கோரிக்கை இல்லாமல் நீ ரத்து செய்ய முடியாது என்றால் எப்படி இந்த மயிலாடும்பாறை வழக்கிலும் திருக்கழுக்குன்ற வழக்கில் 344 தடை உத்தரவையும் இங்கே கலெக்டரோட உத்தரவை எப்படி ரத்து செய்ய முடியும் என்பதுதான் கேள்வி. இதைதான் சொல்லுது. அப்படி ஒரு உத்தரவே இல்லை. அதான் எங்க நம்மகிட்ட இதுவரை காமிக்கல. ஆனா காவல்துறை சொல்லுகிறது, HRNC-யோட உதவி கமிஷனர் சொல்றாரு, காவல்துறை சொல்லுது, RDO சொல்றாரு. RDO என்ன சொல்றாரு? RDO பாய் மெஜாரிட்டி சொன்னா ஒத்துக்கிட்டு போங்க. இது என்னடா ஜனநாயகம்? இது எப்படி ஜனநாயகமே இல்லையே? எப்படி மெஜாரிட்டி மைனாரிட்டி அல்ல, எது சட்டம்ன்றது தானே. அப்போ ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்றது என்ன சட்டம் இருக்கு? அப்போ கலெக்டர் எல்லாம் அப்போ அதில் முழுக்க அப்போ என்ன ஆகுது? இது சம்பந்தமாக ஒரு மனநிலை இருக்கு பாருங்க. அந்த மனநிலை தான் இந்த வழக்குக்கு. அடுத்து ஹைகோர்ட்ல ஒரு 5-6 வழக்கு இப்ப கூட ஒரு வழக்குல உத்தரவு வாங்கியிருக்காரு ஏத்தமா இருக்க ராஜேந்திரன். குடமுழுக்கை தமிழிலும் செய்ய வேண்டும். தமிழில் மட்டுமல்ல, தேவ பாஷை சான்ஸ்கிரிட்ல பண்றாங்க, தமிழிலும் பண்ணணும். அங்க யாகசாலை அவர் திமுகவா அல்லது இதுவே இல்ல, இந்த கூட்டத்தில் கூட RSS இருப்பான். ஏங்க ஒரு அவங்களால எல்லா இடங்களிலும் ஊடுருவ முடியும், அவங்களால எந்த காரியத்தையும் செய்ய முடியும். எனவே 2 இருக்கலாங்க. ஒன்னு அப்படி அவரே RSS இருக்கலாம். இன்னொன்னு அது ரொம்ப டேஞ்சரான விஷயம், திமுகவோட பேசிய பேரமாக இருக்கலாம். ஐயா நீங்க எங்கால HRNC-ல வச்சீங்க அப்படின்னு சொல்லலாம், எனக்கு தெரியாது. ஆனால் அவரு நான் சொல்றதெல்லாம் எப்படி HRNC-ல தான் ஆட கொண்டு போகக்கூடாதுன்றான். HRNC சொன்ன உடனே காவல்துறை அதுக்கு துணையாக வரா, RDO துணையாக வருகிறார். குடமுடுக்கு HRNC-ல ஒரு எனக்கு தெரிஞ்ச 6 காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும். கல்லூரி, கலை அறிவியல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. MGR காலத்தில், கலைஞர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில், ஏன் எடப்பாடி காலத்தில், எல்லா காலத்திலும் அங்க வாத்தியார் வேலைக்கு, டீச்சருக்கு, ப்ரொஃபஸருக்கு வேக்கன்சி வந்தா யாரோன்னாலும் மனு போடலாம். சேகர் பாபு சொன்னார், இந்துக்கள் மட்டுமே மனு போட வேண்டும் என்று. முதலாக சொல்றாரே, இது நான் நிச்சயமா கேட்கிறேன், இது திராவிட மாடலா? நிச்சயமா இதை பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா ஆச்சுன்னா அது கூட என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? வழக்கமாக மனு கொடுத்து 1 வாரம் 10 நாள் உடனடியாக, எப்படி GR சாமிநாதன் தீர்ப்பு மாதிரி உடனடியாக நியமனம், அவ்வளவு வேகமா பண்ணாரு. அப்ப அதுக்கு அடுத்து இப்ப சந்தனக்கூடு சொன்னார். இங்கே சந்தனக்கூட்டுக்கு ஸ்ரீமதி அவர்கள் 50 பேர் தான் சொன்னார்ல. அடுத்து வாஞ்சிநாதன் ஒரு மனு போட்டார். ஏங்க நீங்க 50 பேர் சொல்றீங்க, ஒரு 10,000 பேர் வருவாங்க. அந்த பொண்ணு அந்த அம்மா சொல்லிச்சு, நான் சொல்லிங்க, அரசாங்கம் சொல்லுச்சு, அரசாங்க வக்கீல் சொன்னாரு அப்படின்ட்டு அந்த உத்தரவில் கவர்மெண்ட் வக்கீல் சொன்னார் என்று இது தெளிவுபடுத்தியது. அப்போ கவர்மெண்ட் வக்கீல் எந்த வக்கீல்? HRNC-க்கான வக்கீல் பாஸ்கர் என்றார். ரைட், அது சந்தனக்கூட்டுக்கு. அதுக்கு அடுத்துங்க இதே வழக்கு இருக்கு பாருங்க, கார்த்திகை தீப வழக்கு இருக்கு. அந்த கார்த்திகை தீப வழக்குல அங்க எல்லாரும் யாரு? அரசு தரப்பிலே, அதுக்கப்புறம் வக்ஃப் போர்டு தரப்பிலே, மசூதி தரப்பிலே, தர்கா தரப்பிலே, அப்புறம் வாஞ்சிநாதன் ரங்கநாதன்ற அனைத்து சாதி அர்ச்சக சங்க தலைவர் தரப்பிலே எல்லாரும் அதை சர்வே கல்லுன்றாங்க. சேகர் பாபு வக்கீல் மட்டும் அத சமணர் தீபத்துன்னாரு. டேய், அப்ப நீ சந்தேகம் வருமா வராதான்னு தான் நான் கேட்கிறேன். இத
நீ யாருக்காக கோல் போடுற, யாருக்காக நீ செய்கிறாய்? எங்கேயுமே இல்லை. தீபத்தூன்ற வார்த்தையே கிடையாது இதுவரை. 1923 இன்னைக்கு வரைக்கும் இல்லை. நீ சொல்றது இங்க நீ சொல்ற அது. அதுக்கு அடுத்து அந்த தீபத்தூண் பக்கத்துல சந்தன கூட்டின் போது தீபத்தூண் பக்கத்துல கொடி ஏத்துறாங்க. அவங்க அந்த பச்சை கொடி ஏத்துறாங்க. எங்க தீபத்தூண்ல இல்ல. தயவு செய்து தவறா புரிஞ்சுக்காதீங்க. யாரும் ஜட்ஜுன்னு சொல்ல. தீபத்தூணுக்கு பக்கத்தில் அந்த பகுதியில் ஏரியாவில் அதாங்க. அது பக்கத்துல கொடிமரம் மரப்பறை இருக்காங்க. அதாங்க ஒரு கொடிக்கு மேல இருக்குன்னு நான் படிச்சதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, அதை எப்படி அங்க இருக்குன்னு ஜட்ஜி கேட்கிறாரு. உடனே HRNC-லையும் காவல்துறையும் சொல்றாங்க, HRNC-லையும் நாங்க உடனே எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் இந்த கேள்வி நியாயமானதா இல்லையான்னு தான் நான் கேட்கிறேன். அப்போ அடுத்து கடைசியாங்க உங்களுக்கு தயவு செய்து நான் ஆஞ்சநாதன் கிட்ட கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டேன். இப்ப நீங்க மின்சாரம் இல்லாம ஒரு நிமிஷம் உங்களால இருக்க முடியுமா? அங்க இருக்கக்கூடிய மசூதியிலும் தர்காவிலும் மின்சாரம் இல்லை. என்னடா இது? ஏன் இல்ல இந்த கேட்கிறேன். ஏன் மின்சாரம் எடுப்பதற்கு அனுமதி இல்லை? நான் என்ன கேட்கிறேன், எந்த கோயிலானா இருக்கட்டுங்க, கோயில் இருக்கட்டும், மசூதி இருக்கட்டும், அல்லது சர்ச் இருக்கட்டும், கரண்ட் எடுக்கிறதுக்கே அனுமதி கொடுக்க பண்ற. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, மராமத்து செய்வதற்கும் அனுமதி. மழை பெஞ்சா உள்ள தண்ணி ஒரு மசூதிக்குள்ள மராமத்து செய்வதற்கும் அனுமதி இல்லை. கோயில பண்ண அப்படி விடுப்பியா? அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னும் 10-20 ஆண்டுகள் போனா அதுவா இடிஞ்சு உந்துரும். இடிஞ்சு உண்டோன்னு சொல்லுவான், அது உண்டுதுப்பா, இனிமேல் உனக்கு என்ன பிரச்சனைப்பா? கொரோனாவுக்கு முன்னாடி அங்க வழிபாட்டு இருந்தது. நைட்ல கூட தங்குவாங்க. இப்போ சுத்தமா கிடையாது. அப்போ இதெல்லாம் தான் இந்த இதை பத்தி நான் சொல்லி முடிச்சுட்டு 2வது சப்ஜெக்டுக்கு வரேன். அது ஒரு கொஞ்ச நேரம் பேசணும். என்ன நீதிமன்ற நியமனங்கள் அப்படின்னு சொல்றத பத்தி என்ன சொல்றது அப்படின்றத இல்ல. இன்னும் இதுல ஒரே ஒரு செய்தியை மட்டும் ஒன்று சொல்லணும்ட்டு நான் சொன்னேன். இங்க இவ்வளவு தூரம் பேசுறாங்க இந்துக்கள் பத்தியே. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னும் கோயிலுக்குள் அனைத்து இந்துக்களும் செல்வதற்கான உத்தரவாதத்தை செய்திருக்கிறார்களா? நான் கேட்கிறேன். தயவு செய்து இதை நான் சொல்ல, இதை அவங்களே நான் சொல்றேன் பாருங்க. யாரு? மந்திரி சேகர் பாபுவே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. 53 கோயில்ல இல்லை, பத்திரிகையில் வந்துருக்கு. நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி. இங்கே மதுரையில உத்தரபுரத்துல ஒரு தீண்டாமை சுவர் இருந்தது. அந்த தீண்டாமை சுவரை இடிக்கிற சொல்லி குறிப்பாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி CPM கட்சியுடைய அமைப்பு போராட்டம் நடத்தி அவங்களுடைய அகில இந்திய தலைவர் பிருந்தா காரத்தெல்லாம் கடைசியில் இடிக்கப்பட்டது. சுவர் இடிக்கப்பட்டது. சுவர் இடிச்சிட்ட பிற்பாடு அங்க ஒரு முத்தாளம்மன் கோயில் இருக்கு. கரெக்டா முத்தாளம்மன் கோயில் இருக்கு. அங்க வழிபடுறதுக்கு அந்த பட்டியலினத்து மக்களுக்கு உரிமை மறுத்தாங்க. அவங்க ஹைகோர்ட்டுக்கு வராங்க. ஹைகோர்ட் சொல்லிச்சு, ஐயா என்னப்பா கோயிலுக்கு போக விடுங்க, அவங்க போகலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அடுத்து அவங்க கோயிலுக்கு போனாங்க. கோயிலுக்கு போற அன்னைக்கு அங்க மற்ற பெண்கள், பட்டியலினம் தவிர மற்ற பெண்கள் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பொங்கல் வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. கோர்ட்டு உனக்கு கோயிலுக்குள்ளதான் அனுமதிச்சிருக்கு, பொங்கல் வைக்க அனுமதி இல்லைன்றா போலீஸ். அப்ப பாருங்க என்ன மாதிரியான இங்க பிரச்சனை இருக்கு. வேங்கவே அங்க பிரச்சனை வேறு. அந்த கவிதாராம் அங்க போன உடனே அவங்க பார்த்தது என்னன்னா, பட்டியலினத்துக்கு கோயிலுக்குள்ள போக முடியலன்னு அங்க ஒரு மார்ச் பண்றாங்க. அப்போ இந்த பிரச்சனையில இந்துக்களுக்கு இப்ப முஸ்லீமா போய் பட்டியலினத்துக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றான், இல்ல கிறிஸ்டியன் சொல்றானா? நீ தானே விடமான்ற. அப்போ இத பத்தி ஏன் நீ பேச மாட்டேங்கிற? இத பத்தி நீங்க பேசுங்க. யாரு தீபம் ஏத்துறன்னு சொல்றீங்க, தீபம் நீங்க இத பத்தி பேசுனீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க அதுக்காக ஒரு இயக்கம் நடத்துங்க, இவங்களால விடணும் அப்படின்றத சொல்லி. இதுக்கு அடுத்தது நான் நீதிபதிகளுக்காக வரேன். நீதிபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒன்னு அடிக்கடிக்க சொல்லுவேங்க. நிச்சயமா நானும் வாஞ்சிநாதனும் இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை
அதற்கு தலைமை தாங்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களை நாங்கள் கடுமையாக விமர்சிக்கிறோம். அப்படி விமர்சிக்கும் போது இல்லைங்க, கைத்தட்டத்துக்கு முன்னாடி சொல்லுங்க, அப்படி நாங்கள் விமர்சித்தாலும் இப்போது மோடிக்கு நீங்கள் வாக்கு போடுவீர்களா அல்லது ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு, நான் இவரன்னு சொல்ல வேற நீதிபதியே போடுவீங்களான்னா நான் மோடிக்கு தாங்க போடுவேன். இல்ல நான் உறுதியா இருக்கேன். அது பெரிய சீக்ரெட், டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மையே கிடையாது என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். 1992 வரை கொலீஜியம் என்ற முறை இல்லை. 92க்கு அப்புறம் கொலீஜியம் முறை இருக்கு. 2 முறையிலும் ஒரு வெளிப்படைத்தன்மை கிடையாது என்பதும் பனியாஸ். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பலமான தாக்கூர் போன்ற, காயஸ்தர் போன்ற வடக்கே இருக்கக்கூடிய வலுவான சில சாதிகள், மகேஸ்வரின் படிச்சிருப்பீங்க. மகேஸ்வரினா பொம்பளை கிடையாது. மகேஸ்வரின்றது ஒரு மார்வாடியில ஒரு காஸ்ட் ஜாதி மகேஸ்வரின்றவர். அப்போ இவர்கள் தான் 80% இருக்கிறார்கள் அப்படின்றது இருக்கு பாருங்க. இத அது ஒரு முக்கியமாக அந்த அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, நீதிமன்றத்தினுடைய குணத்தை தீர்மானிக்கிறது. இப்போ பிஜேபிக்கு எப்படி அந்த குணத்தை தீர்மானிக்கிற மாதிரி அதை தீர்மானிக்கிறது. அப்போ 12/1/2018 நான் ஒரு சின்ன ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது. சுதந்திர இந்தியாவில் முதலாக ஒரு வேலை நாளில் உச்ச நீதிமன்றத்தின் 4 மூத்த நீதிபதிகள், யாரு? சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க. செல்லமேஸ்வர், கோகாய், அடுத்தவர் மாறிட்டார், அது வேற, கோகாய், அப்புறம் குரியன் ஜோசப், மதன் லோக்கூர்ன்ற 4 பேரும் மீடியாவை பார்த்தாங்க, பிரஸ் மீட் பண்ணாங்க. எப்போ? கோர்ட் அவர்ஸ்ல, லஞ்ச் அவர்ஸ்ல இல்ல, மாலையில் இல்ல, மீட் பண்ணி அலாம் பெல் அடிச்சாங்க. இங்கே சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கார்ல, சீஃப் ஜஸ்டிஸ், அப்ப தீபக் மிஸ்ரா சீஃப் ஜஸ்டிஸ், அமர்வுகளை, அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம் என்னன்னா, சீஃப் ஜஸ்டிஸுக்கு அமர்வுகளை அமைக்கக்கூடிய, அதாவது எந்தெந்த அமர்வில் எந்தெந்த நீதிபதி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது தலைமை நீதிபதி. எந்தெந்த அமர்வு எந்தெந்த வழக்கை விசாரிக்கணும், இது டாக்ஸ் வழக்கை விசாரிக்கணும், இது ரிட் வழக்கை விசாரிக்கணும், இது சிவில் வழக்கை விசாரிக்கணும், கிரிமினல் வழக்கை விசாரிக்கணும்ன்றதை தீர்மானிக்கிறது தலைமை நீதிபதி. அவர் ஆளுகின்ற பாஜக அரசுக்கு ஆதரவாக அமர்வுகளை அமைக்கிறார் சொல்லி நான் சொல்ல, அந்த 4 நீதிபதிகள் சொல்றேன். எங்க இது வரைக்கும் எப்பவுமே சொன்னதில்லை, எமர்ஜென்சியில் கூட சொன்னதில்லை. அந்த 4 நீதிபதிகள் சொல்ல அந்த தகவல் முக்கியமாக இருக்கு. 2வது, எந்த காலத்திலும் இந்த 75 ஆண்டுகள்ல எப்போதும் 3 உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மேல் இம்பீச்மெண்ட் மோஷன், இம்பீச்மெண்ட்னா நீக்க வேண்டும் என்ற மோஷன் இருந்ததில்லை ஒரே நேரத்தில். இப்ப ஒரே நேரத்தில் 3 நீதிபதிகள் பேரில் இம்பீச்மெண்ட் மோஷன் இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்கேயுமே கிடையாது. ஒண்ணு, நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பிரஸ்ல, யஷ்வந்த் வர்மா டெல்லி ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்காரு. அவர் அலகாபாத்ல எங்கேயோ பின்னாடி இருந்தார், 7 or 10 இருந்தாரு. இங்க அவர் கொலிஜியத்தில் இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் அவர் வெளியூர்ல இருக்கிறப்போ அவங்க வீட்டில் தீப்பற்றிக்கிட்டா அதுல கோணியா கரன்சி எரிந்தது. அது சம்பந்தமாக விசாரித்து அவர் பேரில் ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் இருக்கு. 2, அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் சேகர் குமார் யாதவ், எல்லாம் இப்ப இருக்கு, 3மே இப்ப பெண்டிங்கா இருக்கு. சேகர் குமார் யாதவ் அலகாபாத் உயர் நீதிமன்ற வளாகத்தில் விஸ்வ இந்து பரிஷத்துடைய கூட்டத்தில் பேசுறாருங்க. இதெல்லாம் கூகுள்ல போட்டா வரும், நான் சொல்றதெல்லாம். என்ன பேசுறாருன்னா, பல விஷயங்களை பேசுறாரு, பல அவதூறாக இஸ்லாமிய சமூகத்தை எடுத்து பேசுறாரு, ஹேட் ஸ்பீச்சும்பாங்க, வெறுப்பு. அதுல ஒரு விஷயம் சொல்றாரு, இஸ்லாமிய அந்த பிள்ளைகள் அவங்களுக்கு மைண்ட் எப்படி இருக்குன்னா, கசாப்பு கடைக்காரனுடைய புத்தி இருக்குமா, புச்சர்ஸ் மைண்ட் இல்லைங்க. அது சொல்றாரு. இந்துக்களுடைய பிள்ளைகள் எனக்கு புரியல, அவன் தான் கறி திங்கிறான், 99% கறி சாப்பிட்றவங்க தான். என்ன, அவங்களுக்கு அகிம்சையே உருவாக இருப்பாங்க. ஒரு நீதிபதி அவர்கிட்ட எப்படி ஒரு முஸ்லீமுக்கு நியாயம் கிடைக்கும்?
அவர் பேரில் எம்பிக்கள் வந்து கொடுத்து, உங்களுக்கு தெரியும், ராஜ்யசபையா இருந்தால் 50 பேர் கொடுக்கணும், லோக்சபையா இருந்தால் 100 பேர் கொடுத்து அவர் பேர்ல ஒன்று இருக்கு. மூணாவது ஜிஆர் சாமிநாதன் பேரில் 110 எம்பிக்கள் இம்பீச்மென்ட் மோஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நெருக்கடியான இந்த கட்டத்தை உங்களுக்கு இந்த மூன்று செய்திகளை உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கலாம். இப்போ நிஷா பானு பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே மீண்டும் கேட்டிருந்தா. இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 75 நீதிபதிகள் வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்து. அதில் 50 பேர் வழக்குரைஞர்கள், மீதி 25 பேர் மாவட்ட நீதிபதி. மாவட்ட நீதிபதிகளுக்குள்ள போகலை. பொதுவாக அதுலேயும் பிரச்சனை இருக்குது. இப்போ பிஜேபி இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் இருக்கு, அவங்க தான் அந்த நியமனத்தில் முக்கியமான பாத்திரம் வகிக்கிறாங்க. அப்போ ஏன்னா மீதி அந்த மாவட்ட நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் 69% ரிசர்வேஷன் இருக்கு. ஆனால் உறுதிப்படுத்த முடியாது எல்லாரையும் அனுப்புவாங்கன்ட்டு. குறிப்பாக இஸ்லாமிய மாவட்ட நீதிபதிகள் அந்த எலிவேஷன் மறுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ 2014 எனக்கு தெரிஞ்சு ஒரு மாவட்ட நீதிபதி பஷீர் அகமது என்பவர் தான் ஆயிருக்காரு. அது ஒண்ணு. வக்கீலா இருந்து இப்ப 24 மொத்த வேகன்சி அனுப்புறாங்க. மாவட்ட நீதிபதி வக்கீல் எல்லாம் சேர்ந்து 75ல் 24 என்பது 1/3 இல்லையா? அந்த 1/3ல ஒருவர் கூட இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ இல்லை. அதை உறுதி பண்ணுவதற்காக கொலேஜியத்தில் என்று நிஷாபானு வந்தார்கள். நிஷாபானு ஒரு கிறிஸ்டியன், நாடார் கிறிஸ்டியன் வந்தார்களோ உடனே அவர்களை கேரளாவுக்கு மாத்துறாங்க. கேரளாவுக்கு அவங்க அங்க கலிஜத்தில் இருக்கவங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் 1 to 3 கூட தேர்தல் இருக்கவங்கள அங்க போயிட்டு அங்க 7வது இடத்துல இருக்காங்க. இப்போ அப்ப என்ன பண்றாங்க, இந்த 24 பேரை கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் இல்லாமல் அவர்கள் வந்து அனுப்புறாங்க. அப்போ இந்த பிரச்சனையை வந்து எப்படி நியமனங்கள் சம்பந்தமா பேசும்போது இதை நாம் பேசியாக வேண்டும். இன்னொன்னு முக்கியமாக நான் சொல்றது என்னன்னா, மீண்டும் நான் சொன்னேன், அதுல இந்த 24 பேர்லயும் மீதி இடத்தை பத்தி நான் சொல்லும் போது தமிழ்நாட்டில் வட இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நிலையே வேற. தமிழ்நாட்டில் அவ்வளவு மோசம் இல்லை, இருந்தாலும் இங்கேயும் சமூக நீதி முழுவதுமாக இல்லை. என்னன்னா அனைத்து பிரிவினரும் இது வரைக்கும், உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இங்க இந்த பகுதியில் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இங்க இருக்கக்கூடிய சீர்மரபினர் கணிசமாக இருப்பார்கள். அதாவது டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி. அதை சீர்மரபினருக்கு முன்னால் வழங்கிய பெயர் குற்ற பரம்பரையினர். அதை கருணாநிதி அவர்கள், கலைஞர் அவர்கள் சீர்மரபினர். மோஸ்ட் பேக்வர்ட்ல வடதமிழ் நாட்டில் இருக்கக்கூடிய வன்னியர்களும் தென் தமிழ் நாட்டில் இருக்கக்கூடிய சீர்மரபினர் இருக்காங்க. இதுவரையில் 75 ஆண்டுகளில் சீர்மரபினரை சேர்ந்த ஒரு வக்கீலும் ஹைகோர்ட் ஜட்ஜாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் சொல்ல, சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கு அடுத்த கதைக்கு வரும். அதே மாதிரி பல சாதிகளுக்கு இது வரைக்கும் வாய்ப்பே கிடைக்கல. என்னன்னா அவங்க என்ன ஆசாரின்னா உங்களுக்கு தெரியும், கார்பெண்டர், அதுக்கப்புறம் பொன் நகை வேலை செய்ய அந்த கம்யூனிட்டிக்கு இது வரைக்கும் அவங்க வந்ததில்லை. கணக்கு புள்ளன்னு சாதி உண்டு, இங்க இந்த பகுதியில் இருக்கான்னு தெரியல. மணியம் கணக்கு புள்ளன்னு, கணக்கு புள்ள அது வள்ளலார் கூட அந்த கணக்கு பிள்ளை என்ற சமூகத்தை சேர்ந்தவர் தான். அந்த கணக்கு புள்ள கிடையாது. வண்ணார், தாவிதர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக சொற்பமாக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் கூட இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிக எண்ணிக்கையில் இருப்பவர்கள் வன்னியரோ பட்டியல் இனத்தவரோ முக்குளத்தவரோ கிடையாது. அவங்கெல்லாம் 2 இல்லை 3, இவங்க தான் 7லேருந்து 9. யாரு? பிராமணர்கள் தான். அவங்க ஏற்கனவே இப்போ 9 இருந்தாங்க, 2 பேர் சேர் ஆயிட்டாங்க, 7 பேர். இப்போ 24 பேர் அனுப்புனா அவங்க மறுபடியும் 9 ஆயிடுவாங்க. இவங்க 2, 3 தான். இவங்க யாரு? தமிழ்நாட்டின் மேஜர் கம்யூனிட்டிஸ் 3. ஒன்று வட தமிழ்நாட்டில் வன்னியர், தென் தமிழ்நாட்டில் முக்குளத்தோர், தமிழ்நாடு முழுவதும் பட்டியல் எடுத்தவர். இவங்க ஒவ்வொருத்தரையும் 7 பேர் கிடையாது, 2 பேர் 3 பேர் தான். பட்டியல் எடுத்தவர்னா 2 பேர் 3 பேர் தான். வன்னியர்னா 2 பேர் 3 பேர் தான். முக்குளத்தோர்னா 2 பேர் தான், 3 பேர் கூட இல்லை. இப்போ 3 பேர் அடுத்து வரவங்கள அவங்கள அப்ப 7 பேர் இருக்கு. இது ஒரு பிரச்சனை. இதை வந்து நாம் சொல்றோம் ஓவர் ரெப்ரசன்டேஷன். இது பரவாயில்ல. நான் ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு இத கெய்ட் அப்படின்ட்டு டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ் இருக்காரு. இந்த
அவர் சீஃப் ஜஸ்டிஸா வந்து ரிட்டையர் ஆயிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு. கர்நாடகாவில் தான் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தார். சுரேஷ் கெய்ட் அப்படின்ற நினைக்கிறேன். ஒரே ஒரு செகண்ட், நான் வந்து அதில் ஒரு 2-3 லைனை வந்து அவசியம் உங்களுக்கு படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் சம்திங் தட் வி நீட் டு திங்க் அபவுட். நம்ம ஊர் பெட்டரா இல்லையா? அப்படி பார்த்தா என்ன சொல்றாரு, நான் ஒத்த ஆளு தான் அங்க ஒரு எஸ்சி ஜட்ஜு கூட, எஸ்சி கிடையாது, எஸ்டி கிடையாது, ஓபிசி கிடையாது அப்படிங்கிறாரு. இதுதான் வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு. அதை வந்து பேராசிரியர் மோகன் கோபால் இதுல வந்து இந்த காம்போசிஷன்ல இப்ப கூடுதலாக என்னன்னா, சங் பரிவாருக்கு இணக்கமாக அவங்களுடைய அங்கீகாரத்தை பெற்றவர்கள் தான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக முடியுன்றது கூடுதலாக இப்போது வரக்கூடிய செய்தியாக பார்க்கணும். ஒன்று உயர் சாதியா இருந்தா கூட சரி, நீ சங் பரிவாருக்கு அணுக்கமாக இருக்கணும், அப்பதான் கிடைக்கும் அப்படின்றது தான். அப்படி என்று நான் மட்டும் இல்லை, மோகன் கோபால்ன்ற அவர் போத்தா வரும், அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர், பேராசிரியர், ஒரு உச்ச நீதிமன்றத்தில் இப்போ வக்கீலா இருக்காரு. அப்புறம் அவர் நேஷனல் லா ஸ்கூல்ல வைஸ் சான்சலர். அவர் என்ன சொல்றாருன்னா, உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளில் 2014 அப்புறம் இந்த RSS சங் பரிவாரை சேர்ந்தவர்கள் ஒரு 15 பேர் நம்ம சொல்றாரு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப கூட ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு சொல்றாரு அவர். அது ஒரு தகவல். 2 நான் சொல்ற தகவல் என்னன்னா, இன்னொன்று அவர் சொல்றது, இதுவரையில் எனக்கு கேரளாவிலேயே மேஜர் கம்யூனிட்டி வந்து ஈழவா. பினராயி விஜயன் அந்த கம்யூனிட்டி தான், அச்சுதானந்தன் அந்த கம்யூனிட்டி தான், காங்கிரஸ்ல பல சீஃப் மினிஸ்டர் அந்த கம்யூனிட்டி தான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கூட அவ்வளவு பெரிய கம்யூனிட்டி இல்லை, 23% அவர்கள். இதுவரையில் ஒரு ஈழவா கூட உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆனதில்லை. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு இது வரைக்கும் போல 75 ஆண்டுகள். 2 அவர் சொல்ற தகவல், யாதவ் போனதில்லை. லல்லு பிரசாத் யாதவ் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், முலாயம் சிங் யாதவ் ஆகலாம், ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு இது நாள் வரையில் போகவில்லை என்றார். தமிழ்நாட்டை பற்றி அவர் விட்டார். நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் நான் பேட்டியில சொன்னேன், இதுவரையில் எந்த வன்னியரும், அவங்க கணிசமா இருக்காங்க, ஒரு 12%, 5%, ஏதோ ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்காங்க வட தமிழ்நாட்டில் குறிப்பா. இதுவரையில் ஒரு வன்னியரும் உச்ச நீதிமன்றத்துக்கு போகல. அதே மாதிரி 75 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரே ஒரு பட்டியல் நிறுத்தவர் தான் போயிருக்காரு. மொத்தமே இதுவரையில் 7 பட்டியல் நிறுத்தவர்கள் தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. மொத்தமே முதல்ல இருந்து போனவர், தமிழ்நாட்டில இருந்து போனவர் 2 வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒருத்தர், 3 ஆந்திராவில் ஒருத்தர் ராமசாமின்ட்டு, 4 கேரளாவில இருந்து ஜஸ்டிஸ் பாலகிருஷ்ணன், 5 கவாய், 6 ரவிக்குமார், 7 இப்ப இருக்கக்கூடிய வார்லை, இப்போ பணியில் இருக்க வார்லை, 7 பேர் தான். ஷெட்யூல் ட்ரைப்ல பழங்குடியில இதுவரையில் ஒருவர், சீமா, இந்த ஒரே ஒருவர். அப்போ இந்த நிலையில இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு நேரம் இல்லை. பட் ஆனா என்ன நம்ம சொல்ற தகவல் என்னன்னா, இந்த இப்படி இருக்கு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை 34. 34இல் 75 ஆண்டுகளாக பட்டியல் எடுத்தவர் 7 பேரு. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராமணர்கள் மட்டும் நியர்லி 1/3 இருக்காங்க, மோர் தேன் 1/3. 34 பேர்ல 12-13 பேர் இருக்காங்க. இத்தனை ஆண்டுகள்ல 7 பேர் பட்டியல் எடுத்தவர். முஸ்லீம் இஸ்லாமியர் ஒரே ஒருத்தர், அமானுல்லா ஒரே ஒருத்தர். அப்போ பெண்கள் ஒரே ஒருத்தர், நாகரத்னா ஒரே ஒருத்தர். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இப்போ ஒரு தமிழ்நாட்டுக்கு மொத்தம் இப்போ 2 பேர், முன்னாடி ஒரே ஒருத்தர் தான் இருந்தாங்க. 10 ஆண்டுகளா ஒருத்தர் தான் இருந்தாங்க. முதல்ல ஜஸ்டிஸ் பானுமதி இருந்தாங்க, அடுத்து ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியன் இருந்தாரு, அடுத்து ஜஸ்டிஸ் சுந்தரேஷ் இருந்தார், இப்பதான் மகாதேவன் கூட போயிருக்காரு. ஆனால் குஜராத்துக்கு மட்டும் 3 பேர் உண்டு. இப்போ 3 பேர். இப்போ சமீபத்தில் பாஞ்சோலி என்றவரை எலிவேட் பண்ணும்போது நாகரத்னா கொலியத்திற்கு அவங்க அப்போஸ் பண்ணாங்க. அவங்க அப்போஸ் பண்ணதுக்கு சொன்ன காரணம், குஜராத் மாநிலத்துக்கு டோட்டல் ஸ்ட்ரென்த் 50, 75 கிடையாது.
அதுக்கு 3 பேர் அதிகம். 2 பாஞ்சோலி ஆல் இந்தியா சீனியாரிட்டியில இல்ல அங்கே குஜராத்திலேயே அவர் ஓவர்லுக் பண்றார். அவரோட சீனியர் இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா சீனியாரிட்டியில அவரு எங்கேயோ இருக்காரு. குறைந்த 3 பெண் நீதிபதிகளுக்கும் ஜூனியர் அவர். அந்த 3 பெண் நீதிபதிகள்ல ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு மாநிலத்தில். அப்ப அதுக்கு அடுத்து இன்னொன்னு சொல்றாங்க, இப்ப பர்திவாலா இருக்காரு குஜராத்தை சேர்ந்தவர், 3 பேர்ல ஒருத்தர். அவர் 2028ல இருந்து 30 வரைக்கும் 2.25 ஆண்டு சீஃப் ஜஸ்டிஸா இருப்பாரு. உடனே இந்த பாஞ்சோலி ஒரு 20 மாசம் இருப்பாரு. ஒரே மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இப்போது தொடர்ந்து ஒரு 3-4 ஆண்டுகளாக இருப்பது நல்லதல்ல அந்த அம்மா சொல்றாங்க. அப்போ இது இந்த நிலைமை ஒரு கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். அப்புறம் இறுதியா நான் என்னன்னா, மதன் பி லோக்கூர் அந்த உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியா இருக்கிறாரு. அசாம்ல அவர் கொலிஜியத்தில் இருந்தார், சீஃப் ஜஸ்டிஸா இருந்தாரு. அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார். மதன் பி லோக்கூர் முரளிதர் ஒரு இன்கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் ஒரு புத்தகம் போடுறதுல பல கட்டுரைகள் அடங்கியதுல மதன் பி லோக்கூரோட ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்ன அதில் சொல்றாருன்னா, அதான் முக்கியமான செய்தி. நான் என்னை ஜட்ஜா போடும்போது எனக்கு வயசு 55. நீதிபதி சந்துருக்கு வயசு 55. நீதிபதி ஜோதிமணிக்கு வயசு 56, 57, 56. எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மெஜாரிட்டிக்கு இப்படிதான். நம்ம ஊர்ல சுதந்திரத்துக்கு 58. அவர் ரகுபதி எத்தனை பேர் எல்லாம் இருக்கும். ஆனா இப்ப தமிழ்நாட்டில் கூட அவளுக்கு எல்லாம் சொல்ற மாதிரி அவங்க எல்லாம் 5 வருஷம், அது வேற. அவங்க 40 வயசுல நியமிக்கிறத பத்தி அவர் சொல்றாரு. 45 வருஷம்னு ஒரு ஜாட்சிக்கு வச்சிருக்காங்க. அவர் சொல்றாரு, நான் கலீஜியத்துல இருந்து நான் சீஃப் ஜஸ்டிஸா இருக்கும்போது 44 வயது 6 மாதம் இருக்கக்கூடியவர்களை பரிந்துரைத்தால் அதுக்குள்ளார ப்ராசஸ் முடிச்சுட்டு 45 ஆயிடுவாருன்னா உச்ச நீதிமன்ற கொலீஜியம் சொல்லிச்சு, நீ விதிப்படி இல்லை, எனவே அவர்கள் 45 வருஷம் ஆனவர் பாடு அனுப்பு என்று திருப்பி அனுப்பியது. ஆனால் அப்படின்னு சொல்றாரு, காங்கிரஸ் காலத்தில் தீபக் மிஸ்ரா 40-41 வயசுல ஆக, அடுத்து வாஜ்பாய் காலத்துல ஒரு 3-4 பேர் ஆகிறாங்க. யார் தெரிஞ்சீங்க? ஒன்று போப்டே நாக்பூர்காரர், 2 சந்திரசூட், 3 கவுல். அப்போ இவங்கெல்லாம் வாஜ்பாய் காலத்துல ஆகிறாங்க. ரமணா நினைக்கிறேன், அவரு சந்திரபாபு நாயுடு ஆதரவுல அப்ப ஆகிறாங்க. அப்போ இந்த அவங்களுக்கு மட்டும் இந்த விதிவிலக்கு இருக்கா, சரியா அப்படின்ற கேள்வியை கேட்கிறாரு. அப்போ அதனாலதான் நான் சொல்றேன், இந்த கேள்வி எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா, நான் ஜட்ஜா இருக்கிற தொட்டு எனக்கு ஒரு ஏதோ பேச, நீங்களாம் பேசுனீங்கன்னா என்ன ஆகும் தெரியாது. அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், மோடியை பத்தி பேசலாம், ஸ்டாலினை பத்தி பேசலாம், எடப்பாடியை பத்தி பேசலாம். ஆனால் நீதித்துறையில நம்ம நான் இது வரைக்கும் பேசுறது என்ன தவறு இருக்கிறது என்பதுதான். இங்கே ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும், சமூக நீதி வேண்டும், அனைத்து தரப்புக்கும் பிரதித்துவம் வேண்டும். அப்படி என்று சொன்னால் அதை ஜாக்கிரதை, ஜெயிலுக்கு போயிடுவேன், கண்டெம்ட் அப்படின்ற ஒரு பயமுறுத்தல் இருக்கக்கூடாது, அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது. எனவே இது நீதிமன்ற நியமனங்கள்ல இதுதான் நிற்குது. இன்னைக்கு திருப்பரங்குன்ற கோயில் பிரச்சனைகளில் திருப்பரங்குன்றம் போன்ற பிரச்சனைகளில் நல்ல தீர்ப்பு வர வேண்டுமானால் நீதிபதிகள் சமூக நீதி அடிப்படையில் நியமிக்கப்பட வேண்டும். இல்லைன்னா தீர்ப்பு வராது, நிச்சயமா வராது. அப்போ அதுதான் இப்போ நம்ம இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான கருத்தாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.